வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பொலிப்புற நகர திட்ட பணிகள் நடைபெறுவதையொட்டி வருகின்ற 16ஆம் தேதி முதல் தற்காலிக பேருந்து நிலையமாக ஏஎஃப்டி மைதானம் செயல்படும் என்று நகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 6.2 டன் சந்தன மரத்துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை தமிழக வனத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் வீடுகளுக்கான மின்கட்டணம் மட்டும் மீண்டும் உயர்த்தப்படுகிறது. வர்த்தக நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கு பழைய மின்கட்டணமே தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பொலிப்புற நகர திட்ட பணிகள் நடைபெறுவதையொட்டி வருகின்ற 16ஆம் தேதி முதல் தற்காலிக பேருந்து நிலையமாக ஏஎஃப்டி மைதானம் செயல்படும் என்று நகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பொலிப்புற நகர திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. இதனையடுத்து தற்காலிகமாக ஏஎஃப்டி மைதானத்திற்கு பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ய ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பறை, நிழற்குடை போன்றவை ஏஎஃப்டி மைதானத்தில் விரைவாக அமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடலூர் சாலையில் உள்ள தியாகி வெங்கடசுபா ரெட்டியார் சிலையிலிருந்து ரயில்வே கேட் வரை சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்படுகிறது. ஆகவே எதிர்வரும் குறுகிய காலத்திற்கு புதுச்சேரி பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் முடியும் வரை அனைத்து வழித்தட பேருந்துகளும் ஏஎஃப்டி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது. வருகின்ற 16ஆம் தேதி முதல் ஏஎஃப்டி மைதானத்தில் இயங்கும் பேருந்து நிலையத்தை பயணிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 6.2 டன் சந்தன மரத்துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை தமிழக வனத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவிலிருந்து சேலம் வழியாக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு சந்தன கட்டைகள் கடத்தப்படுவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து கடந்த 3ஆம் தேதி சேலத்தில் வனத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் சந்தன கட்டைகள் கடத்தி வருவது தெரிய வந்தது. இதனையடுத்து 1.50 டன் எடையுள்ள ரூபாய் 3 கோடி மதிப்பிலான சந்தன கட்டைகளை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக கேரள மாநிலத்தை சார்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் பகுதியில் புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சந்தன கட்டைகள் கடத்தி கொண்டு செல்ல இருப்பது தெரிய வந்தது. இந்நிலையில் சேலம் உதவி வன பாதுகாவலர் செல்வகுமரன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட குழுவினர் இன்று புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் கிராமத்தில் உள்ள அந்த வாசனை திரவியம் தயாரிக்கும் நிறுவனத்தில் சோதனையை மேற்கொண்டனர். அப்போது 40 கிலோ எடை கொண்ட 156 பைகளில் 6.2 டன் சந்தன துகள்களும் 4 சந்தன கட்டைகளும் இருப்பது தெரிய வந்தது. ஆனால் அதற்கான உரிய ஆவணங்களும் இல்லாமல் இருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தன துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் இது தொடர்பாக அந்த நிறுவனத்திடம் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் வீடுகளுக்கான மின்கட்டணம் மட்டும் மீண்டும் உயர்த்தப்படுகிறது. வர்த்தக நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கு பழைய மின்கட்டணமே தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோகத்திற்கு ஒரு யூனிட்டிற்கு சராசரியாக 50 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தவும், வர்த்தக பயன்பாட்டிற்கு சராசரியாக 1 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தவும் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்திருந்தது. இதற்கான அனுமதி தற்போது வழங்கப்பட்டுள்ளது.
அதன்படி புதுச்சேரியில் வீடுகளுக்கு முதல் 100 யூனிட்டிற்கான முன்கட்டணம் ரூபாய் 2.25 ரூபாய் 2.70 உயர்த்த அனுமதி தரப்பட்டுள்ளது. 101 முதல் 200 வரை யூனிட் பயன்படுத்தும் வீடுகளுக்கான மின் கட்டணம் ரூபாய் 3.25 ரூபாய் 4 201 முதல் 300 யூனிட் வரை யூனிட்டிற்கும் தற்போது வசூலிக்கப்படும் ரூபாய் 5.40 ரூபாய் 6 301 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் விநியோகிக்கும் வீடுகளுக்கான கட்டணம் ரூபாய் 6.80 ரூபாய் 7.50 உயர்த்த புதுச்சேரி அரசு கோரியதை ஆணையம் அனுமதித்திருக்கிறது. வணிக கட்டணத்தை உயர்த்த அனுமதி தரவில்லை. பழைய கட்டணமே தொடரும். அதே சமயம் நிலை கட்டணம் 1 கிலோவாட் ரூபாய் 75 ரூபாய் 200 உயர்கிறது. இக்கட்டண உயர்வு ஜூன் 16 முதல் நடைமுறைக்கு வருவதாக மின்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் விஷவாயுவால் பாதிக்கப்பட்ட பகுதியை ஆய்வு செய்த ஆளுநர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவறு செய்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த பகுதியில் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் உயிரிழந்த குடும்பத்தினருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாகவே விஷவாயு பரவி 3 பேர் உயிரிழந்ததாகவும் இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சுத்திகரிப்பு நிலையத்தில் வீடு கழிவுகள் மட்டுமின்றி தொழிற்சாலை கழிவுகள் கலக்கப்பட்டு இருந்தால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். தேவைப்பட்டால் வெளி மாநிலத்திலிருந்து நிபுணர் குழுவை வரவழைத்து இந்த பகுதி முழுவதும் ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி முழுவதும் உள்ள சுத்திகரிப்பு மையங்களை ஆய்வு செய்து பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் அவை உடனுக்குடன் சரி செய்யப்படும் என்றும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களவைத் தேர்தல் எதிரொலியாக பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி பதவி விலக கோரி மாநில செயலாளர் ரத்னவேல் பாஜக தலைமை அலுவலகத்தில் உள்ள பாரத மாதா சிலை முன்பு சட்டை இல்லாமல் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளர் தோல்வியடைந்தார். இதற்கு பொறுப்பேற்று பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி பதவி விலக வேண்டும் என்று முன்னாள் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரி பாஜகவில் உட்கட்சி பூசலால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள பாஜக கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்த மாநில செயலாளர் ரத்னவேல் அவர்கள் சட்டையை அகற்றிவிட்டு அங்கிருந்த பாரத மாதா சிலைக்கு முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது மக்களவை தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று செல்வகணபதி பதவி விலக வேண்டும் என்றும் அவரை மாற்றும் வரை சட்டையை அணிய போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து பாஜக முக்கிய தலைவர்கள் கட்சியின் அலுவலகத்திற்கு விரைந்து வந்து ரத்னவேலை சமாதானப்படுத்தினர். இதனால் கட்சி அலுவலகத்தில் பதட்டமான சூழல் நிலவியது. புதுச்சேரி மாநிலத்தில் இன்று இரவுடன் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ளதால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கடலுக்குள் இன்று காலை முதலே செல்ல தொடங்கினர். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக புதுச்சேரி மாநிலத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் 15 முதல் அமலுக்கு வந்தது. இதனால் புதுச்சேரி மாநில கடலோர பகுதிகளில் உள்ள மீனவர்கள் தங்களது படகுகளை கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து படகுகளை சீரமைத்தல், வலைகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று இரவுடன் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ளதால் தயார்படுத்தப்பட்ட ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் விசை படகுகள் இன்று காலை முதல் மீனவர்களுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தடைக்காலத்தில் மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய தடைக்கால நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த நிலையில் சாரம் பகுதியில் கழிவறைக்கு சென்ற கணவன் மனைவி மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி ரெட்டிகார்பாளையம் புதுநகர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியான விஷவாயுவால் 3 பெண்கள் நேற்று முன்தினம் உயிரிழந்தனர். கடந்த 3 நாட்களாக பதட்டமான சூழலில் புதுச்சேரி இருந்து வரும் நிலையில் இன்று சாரம் பகுதியை சார்ந்த பழனி பவானி தம்பதியர் கழிவறைக்கு சென்றபொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அப்பகுதியில் உள்ள பாதாள சாக்கடைகளை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை உடனடியாக அளிக்குமாறு மருத்துவர்களிடம் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும், விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் அரசு நிர்வாகம் வர வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டிகார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுவை அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினர். மேலும் அலுவலகத்திற்கு உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அதிகாரிகள், காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் அவர்கள், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் ரூபாய் 285 கோடி அளவில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு டெண்டர் விடப்பட்டதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்றும், 3 அப்பாவி பெண்களின் உயிரிழப்பிற்கு அதிகாரிகளும் அரசும் தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய அளவில் நுண்ணுயிர் மூலமாக தாக்குதல் ஏற்பட்டால் நடைமுறைப்படுத்துவது போல விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அரசு நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும் என்றார். புதுவை மாநிலத்தில் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் பயிர் உற்பத்தி திட்டத்தில் நெல் மற்றும் சிறுதானிய சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 2023-2024 ஆண்டு சம்பா பருவத்தில் உயர் ரக நெல் சாகுபடி செய்த 4858 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா ரூபாய் 5000 வீதம் ரூபாய் 3.95 கோடியும், அட்டவணை பிரிவை சார்ந்த 446 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா ரூபாய் 6000 வீதம் ரூபாய் 29.76 லட்சம் வழங்கப்பட்டன. பாரம்பரிய நெல் சாகுபடி செய்த 96 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 9.72 லட்சமும், அட்டவணை பிரிவு விவசாயிகள் 7 பேருக்கு ரூபாய் 29,340 மற்றும் விதை உற்பத்தி திட்டத்தில் ரூபாய் 1.54 லட்சமாக மொத்தமாக 5416 விவசாயிகளுக்கு ரூபாய் 4.36 கோடி ஊக்கத்தொகையை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கி தொடங்கி வைத்தார். அத்துடன் விவசாயிகளுக்கு தேவையான டிராக்டர், பவர் டில்லர், நெல் நடவு இயந்திரம், களை எடுக்கும் இயந்திரம் உள்ளிட்டவற்றையும் மானியத்தில் முதல்வர் அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் அவர்களின் முன்னிலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் பிறந்தநாளை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வரின் பாராளுமன்ற செயலரும்
சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். தொழிலதிபர் வினயராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பாரியின் அரண் பசுமை அறக்கட்டளை சார்பில் 14/6/2024 காலை 10 மணிக்கு சுவாமிப்பிள்ளை தோட்டம் சிங்கம் பூங்கா 2ஆம் கட்டமாக புனரமைப்பு தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. தலைமை ஏ. பாஸ்கர், தலைவர் பாரியின் அரண் பசுமை அறக்கட்டளை, முன்னிலை திருமதி ஜெயலட்சுமி, எலிசபெத் ராணி, செல்வி ராஜலட்சுமி. துவக்கி வைப்பவர்கள் வழக்கறிஞர் LK கார்கி, நோட்டரி பப்ளிக், வழக்கறிஞர் ஆறுமுகம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு திரு கோபாலகிருஷ்ணன், காவல்துறை புதுச்சேரி, திரு மணிகண்டன், தலைவர் மனித உரிமை அமைப்புகள், திருமதி ஜெயலட்சுமி, மகளிரணி தலைவி, திரு M. பார்த்தசாரதி, செயலாளர் பாரியின் அரண் பசுமை அறக்கட்டளை. பணி நிறைவு செய்தவர் உயர் திரு பாஷா, உதவி ஆய்வாளர், லாஸ்பேட்டை காவல் நிலையம். நன்றி உரை வி. நவீன்குமார், பொருளாளர், பாரியின் அரண் பசுமை அறக்கட்டளை மற்றும் கிராம நிர்வாகிகள் புண்ணியகோடி, வேலு, மணிகண்டன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பகுதியில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் விழா நாயகி செல்வி ஹேமாஸ்ரீ மேடையில் பாடி அசத்தல் வைரலாகும் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்கள் மூலமாக பல்வேறு தரப்பினர் தங்களது தனி திறன்களை வெளிப்படுத்தி பதிவிட்டு வருகின்றனர். இதில் பலர் பல்வேறு குரலில் பேசுதல், பாடல், நடனமாடி வெளிப்படுத்துதல், திருமண விழாக்களில் புதுமண தம்பதியினர் பாடி வருவது, இவை உள்ளிட்டவை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தற்போது வில்லியனூர் பகுதியில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் மூர்த்தி நகர் விரிவு சக்தி நகரை சார்ந்த மஞ்சள் நீராட்டு விழாவின் விழா நாயகி செல்வி ஹேமாஸ்ரீ பாட்டு பாடுதலில் மிகவும் ஆர்வம் காட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விழாவின் பொழுது செல்வி ஹேமாஸ்ரீ விடுதலை படத்திலிருந்து வழிநெடுக காட்டுமல்லி என்ற பாடலை பாடி அசத்திய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளது. இதனை பல்வேறு தரப்பினரும் இனிமையான குரல் என்று ரசித்து மேலும் அதனை பல்வேறு தரப்பினரும் ஷேர் செய்தும் வருகின்றனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்களை நியமனம் செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி. விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக அரியணை ஏறும் எங்கள் தளபதி டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்களின் பணி சிறக்க தொல்லமூர் திமுக சார்பில் பாராட்டி வாழ்த்துகிறோம். விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக கழகத்தின் செயல்வீரர் கூட்டம் திமுக மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு தமிழ்நாடு உயர் கல்வித்துறை அமைச்சர் பேராசிரியர் அவர்கள் தலைமையேற்று விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றி வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களை அறிமுகப்படுத்தியும் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வியூகங்களை வகுத்தும் பேருரை ஆற்றினார். இக்கூட்டத்தில் திமுக கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் இவர்களுடன் வானூர் ஒன்றிய சேர்மன் உஷா முரளி, வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் PKT முரளி, திமுக கழக மாநில குழு உறுப்பினர் தொல்லமூர் DR இளங்கோவன், வானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் இரா மைதிலி ராஜேந்திரன், கிளியனூர் ஒன்றிய செயலாளர் ராஜி, கோட்டக்குப்பம் நகராட்சி சேர்மன் S ஜெயமூர்த்தி இவர்களுடன் ஒன்றிய நகராட்சி பேரூராட்சி செயலாளர்கள் மற்றும் அணிகளின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் படைசூழ கலந்து கொண்டனர். மற்றும் இவர்களுடன் தொல்லமூர் கவுன்சிலர் திருமதி மின்னல் சேகர், கிளை செயலாளர்கள் சேகர், TVR சிட்டிபாபு, நிர்வாகிகள் A குமார், N குமார், மு கோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள ஆம்பரப்பட்டு கிராமத்தில் ஒரே இரவில் 3 வீடுகளில் கைவரிசை காட்டி மூதாட்டியின் கழுத்தில் அணிந்திருந்த 2.5 சவரன் தாலியை பறித்து சென்ற மர்ம நபர் அச்சத்தில் உறைந்த கிராம மக்கள். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே ஆம்பரப்பட்டு என்னும் கிராமம் அமைந்துள்ளது.
இந்த கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கிராமத்தில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர் தொடர்ந்து 3 வீடுகளில் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆம்பரப்பட்டு குறுக்கு தெருவை சார்ந்தவர் அசோக் வீட்டை பூட்டிவிட்டு வாசலில் படுத்து உறங்கியுள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்து ஏதேனும் கிடைக்கிறதா என்று ஆராய்ந்திருக்கிறார். அசோக்கின் மணிப்பர்சில் இருந்த 1000 ரூபாய் மற்றும் இவற்றை கொண்டு பலவற்றையும் அவர் எடுத்து சென்றிருக்கிறார். பின்னர் மாரியம்மன் கோவில் வீதியை சார்ந்த ஜானகிராமன் பிரேமா தம்பதியின் வீட்டிற்கு வந்த மர்ம நபர் யாரும் இல்லாததை அறிந்து வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்து கைவரிசை காட்ட முயற்சித்திருக்கிறார். அப்போது ஜானகிராமன் வீட்டின் பக்கத்து வீட்டின் மாடியில் மனோஜ்குமார் என்பவர் சத்தம் கேட்டு மின்விளக்கு போட்டுள்ளார். இதில் சுதாரித்துக் கொண்டு சிறிது நேரம் காத்திருந்து மர்ம நபர் அருகில் இருந்த மணி ரமா தம்பதியின் வீட்டில் புகுந்திருக்கிறார். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி ரமா கழுத்தில் அணிந்திருந்த 2.5 பவுன் தாலி செயினை அறுத்திருக்கிறார். இதில் சித்தரித்துக் கொண்ட மூதாட்டி கூச்சலிட்டிருக்கிறார். அப்போது அவரது மகன் மாடியில் படுத்திருந்த பிரேம்குமார் ஓடி வந்து பார்த்த பொழுது தாயின் தாலியை அறுத்த மர்ம நபர் மேலாடையின்றி கால் சட்டையுடன் பின்பக்க வாசல் வழியாக ஓடி மறைந்துள்ளார். மேலும் ஜானகிராமன் பிரேமா தம்பதியின் வீட்டில் மர்ம நபர் திருட முயன்ற போது மனோஜ்குமார் மின்விளக்கை போட்டதால் ஜானகிராமன் பிரேமா தம்பதியின் வீட்டில் பீரோவிலிருந்த 5 லட்சம் ரொக்கப்பணம் தப்பியுள்ளது. ஆனால் தன் வீட்டில் தன் தாயின் கழுத்திலிருந்து தாலியை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்து கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் பெயரில் கோட்டக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து ஒரே கிராமத்தில் 3 வீடுகளில் கைவரிசை காட்டிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மடுகரை ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி, வெங்கடசுப்பாரெட்டியார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா புத்தகம் மற்றும் சீருடையை துணை சபாநாயகர் ராஜவேலு அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளியில் விலையில்லா புத்தகம் மற்றும் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா புத்தகம் மற்றும் சீருடை வழங்கி சிறப்புரையாற்றினார். தலைமை ஆசிரியை தேவசேனா அனைவரையும் வரவேற்று பேசினார். என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர் தனபூபதி முன்னிலை வகித்தார். ஆசிரியர் சுந்தரம் நன்றி உரையாற்றினார். தொடர்ந்து மடுகரை வெங்கடசுப்பாரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் மாணவிகளுக்கு சீருடை மற்றும் விலையில்லா புத்தகத்தை துணை சபாநாயகர் அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் தலைமை ஆசிரியர் வசந்தி வரவேற்று பேசினார். பள்ளியின் துணை முதல்வர் சிவகுமார் வாழ்த்துரை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஓசூர் தொகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசின் இலவச புத்தகம் மற்றும் சீருடையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு, கருசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அரசின் பள்ளி கல்வித்துறை மூலமாக இலவச புத்தகம் மற்றும் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசின் இலவச புத்தகம் மற்றும் சீருடையை வழங்கி மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினார். அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை வழங்க வேண்டும் என்றும் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு நீங்களே முக்கிய பொறுப்பு என்றும் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.